அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல the sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms அப்படின்ட்டு இருக்கு. அப்ப என்னன்னா ஏபியோட சீரீஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும். ஏபி வந்து எப்படி இருக்கும்? a plus d a plus 2dன்ட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்ப நான் இதே மாதிரி த்ரீ டேர்ம்ஸ் எடுக்கணும். அடுத்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்த டேர்ம்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். அப்ப நான் இப்ப 3, 4, 5 அப்படின்னு எடுக்கிறேன்னா இது ஏன்னு எடுத்தா இது a மைனஸ் டி, இது a பிளஸ் டி. அந்த மீனிங்ல நான் த்ரீ டேர்ம்ஸை a மைனஸ் டி லெட் a மைனஸ் டி a பிளஸ் டி பி த்ரீ டேர்ம்ஸ், த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு? சம் ஆஃப் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் 27. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ a மைனஸ் டி பிளஸ் a plus a plus d is equal to 27. Minus d plus d cancel. a எத்தனை இருக்கு? 3a is equal to 27. a is equal to 9. அதாவது 3 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா என்ன ஆகும்? 27/3 கேன்சல் பண்ணோம்னா 9. a யோட வேல்யூ 9ன்னு கிடைச்சிச்சா? அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராடக்ட் is 288. அப்போ என்ன பண்ணணும்? நான் இதை மூணு டேர்ம்ஸையும் நான் ப்ராடக்ட் பண்ணனா 288 அப்படின்னு சொல்லணும். அப்போ a மைனஸ் டி a பிளஸ் டி மூணையும் மல்டிபிள் பண்ணேன்னா 288. இப்போ இதை a மைனஸ் டி a பிளஸ் டி ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்டு மைனஸ் டி ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? அப்படி எழுதுனா a ஸ்கொயர்டு மைனஸ் டி ஸ்கொயர் இன்டு a இஸ் ஈக்குவல் டு 288. a யோட வேல்யூ என்ன? 9. So 9 squared minus d squared into 9 is equal to 288. இப்போ இந்த 9 ஆப்போசிட்ல கொண்டு போனோம். அப்ப இந்த 9 squared ஓட வேல்யூ என்ன? 81 minus d squared. இந்த 9 ஆப்போசிட்ல வந்ததுன்னா 288/9. கேன்சல் பண்ணனா என்ன ஆகும்? 1 9s are 9, 3 9s are 27, 2 9s are 18. அப்ப 81 minus d squared is equal to 32 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ டி ஸ்கொயர்டு ஆப்போசிட்ல நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 81 மைனஸ் 32 அப்படின்னு இருக்கும். இப்போ 81ல 32 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 49 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 49, டி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். சம் ஆஃப் த ரூட்ல இருந்து சம் ஆஃப் த டேர்ம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 9 கிடைச்சது. ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ்ல இருந்து எனக்கு டி கிடைச்சது. ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் இந்த த்ரீ டேர்ம்ஸை கண்டுபிடிக்க போறேன். எப்படி த்ரீ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம்? த்ரீ டேர்ம்ஸ் நான் என்னன்னு எடுத்திருக்கிறேன்? a மைனஸ் டி, த்ரீ டேர்ம்ஸ் வந்து a மைனஸ் டி a பிளஸ் டின்னு எடுத்துருக்கிறேன்னா இப்போ நான் கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். கேஸ் 1ல ஏயோட வேல்யூ 9னும் டியோட வேல்யூ பிளஸ் 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா a மைனஸ் டி என்ன? 9 மைனஸ் 7 9 9 பிளஸ் 7. அப்போ என்ன கிடைக்கும்? 2, 9, 16. அடுத்து கேஸ் 2ல நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏயோட வேல்யூ ஒன்று தான் இருக்குது, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். டியோட வேல்யூவை நான் மைனஸ் 7 பிளஸ் 7 எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் மைனஸ் 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா என்ன கிடைக்கும்? a மைனஸ் டியா? ஸோ 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் மைனஸ் 7 9 9 மைனஸ் 7 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 7ஆ? 9 பிளஸ் 7 16, 9, 2 அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்ட்டு எழுதணும். ஒரே ஆன்சராக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸை வச்சு ஏ வேல்யூவும் ப்ராடக்ட் ஆஃப் அ டேர்ம் வச்சு டி வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.